நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் எது அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் இருக்குது. குலதெய்வம் அப்படிங்கிறது தன்னோட மூதாதையர்கள் வந்து பரம்பரையாக வழிபட்டு வந்தது. விநாயகர், முருகன், சிவபெருமான், மகாலட்சுமி, பெருமாள் போன்ற தெய்வங்கள் வந்து குலதெய்வத்தில் வராது. அவங்க வச்சு வழிபாடு செய்கிற கோயில்களில் நிறைய தெய்வங்கள் இருக்கும். அது எல்லாமே குலதெய்வம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஊரில் குலதெய்வம் இருக்குதோ அந்த ஊர் தான் உங்களுடைய மூதாதையர்கள் பிறந்த ஊர். அது வெளியூராக கூட இருக்கலாம். அங்கேருந்து நீங்கள் வந்தவங்களாக இருப்பீங்க. உதாரணத்துக்கு முனீஸ்வரன் குலதெய்வம் அப்படின்னு வச்சிங்களேன், அதை வழிபாடு பண்ணுற நீங்கள் எல்லாம் பங்காளிகள் தான். சரி, குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியினுடைய நிலைமை, அது இருக்கக்கூடிய இடம், இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆண் தெய்வமா அல்லது பெண் தெய்வமானு கூட தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து குலதெய்வம் அப்படின்னு நினச்சி வழிபடாமல் குலதெய்வம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுறது நல்லது. அதுதான் குடும்பத்தையும் வழிநடத்தும். நன்றி.